ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம இன்னைக்கு சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு குட்டி கடல் கன்னியோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். முன்னொரு காலத்துல ஒரு கடல் ராஜ்யம் இருந்துச்சு. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அங்க ஒரு குட்டி கடல் கன்னி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு மீன் குட்டி, ஒரு குதிரை குட்டி, ஒரு ஆமைக்குட்டி. அப்படி 3 பேரும் எப்பவும் சந்தோஷமா சேர்ந்தே சுத்துறாங்க. நண்பர்கள் எப்பவும் அன்பா இருந்தாங்க. ஒரு நாள் மீன்குட்டி என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு மேப்பை எடுத்துட்டு கடல் கன்னிட்ட சொல்லிச்சு, நீ தைரியமான பொண்ணு அப்படின்னா இதுல உள்ள இடத்துக்கு மட்டும் போய் காட்டிரு அப்படின்னு மீன்குட்டி ஒரு சவாலுடன். ஆனா கடல் கன்னிக்கு ராத்திரி ஃபுல்லும் உறக்கமே வராது. அதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுல என்ன இருக்கும் அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் 3 பேரையும் கூப்பிட்டு அந்த மேப்பை காணிச்சுட்டு, நம்ம 3 பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல சொல்லாம கொள்ளாம அவங்க கிளம்பிடுவாங்க. போகக்கூடிய வழியெல்லாம் சந்தோஷமா போவாங்க. அவங்க எங்க போய் சேருவாங்கன்னா, அதாவது ஒரு ஆக்டோபஸ் வீட்டுல போய் சேருவாங்க. அந்த ஆக்டோபஸ் அவங்கள அன்போட வரவேற்கும். வாங்கணும், அவங்கள நல்லா விசாரிக்கும், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. கடைசியில யாருன்னு சொல்லி தெரிய வரும்போதுதான் அந்த ஆக்டோபஸ்க்கு தெரிய வரும், அது கடல் ராஜாவோட மகன். உடனே ஆக்டோபஸ் என்ன பண்ணிரும், அவங்கள தாக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா ஆக்டோபஸுக்கும் கடல் ராஜாவுக்கும் முந்தைய பகை இருக்கும். உடனே ஆக்டோபஸ் என்ன செய்யும், தன்னுடைய கருநீல இங்க வெளிய விட்டுட்டு தப்பிச்சு ஓட பார்க்கும். கடல் கன்னியும் அவங்களோட நண்பர்களும் என்ன செய்வாங்க, அதுல இருந்து தப்பிக்க ஒரு தீப்பிம்பத்தை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து தப்பிச்சிருவாங்க. எப்படியோ வெளியே பார்க்கும்போது அடுத்தது எங்க போய் சேர்ந்துருவாங்க, ஷார்க் கிங்டம்க்கு போய் சேருவாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஷார்க் ராஜாட்ட நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. அவரு ரொம்ப அன்போட வரவேற்பாங்க. அவரும் கேட்பாரு, நீ யாரோட பொண்ணு அப்படின்னு கேட்பாங்க. கடல் கன்னி சொல்லுவாங்க, நான் கடல் ராஜாவோட பொண்ணு அப்படின்னு. உடனே ஷார்க்கும் என்ன பண்ணுவாங்க, அவரோட நண்பர்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடல் கன்னிய சிறைப்பிடிப்பாரு. ஏன்னா கடல் ராஜாவுக்கும் ஷார்க்குக்கும் ஏற்கனவே பகை இருக்கும். இப்ப 3 ஃப்ரெண்ட்ஸும் ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. யாரும் காப்பாத்த இல்லை. ஆனா கடல் குதிரை மட்டும் என்ன செய்யும், எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடிரும். வரக்கூடிய வழியெல்லாம் அதுக்கு பாதையும் தெரியாது, இருட்டும் தெரியாது. அப்படியே அது அந்த வந்த பாதையை நினைவு கூர்ந்து அது போய் லாஸ்டா கடல் ராஜாட்ட போய் சேர்ந்துரும். கடல் ராஜாவும் அவருடைய தளபதியை அனுப்பி போருக்கு ஏற்பாடு செய்வாரு. ஷார்க்குக்கும் கடல் ராஜாவோட தளபதிக்கும் சண்டை நடக்கும். கடைசியில தளபதி ஜெயிச்சு கடல் கன்னிய கூட்டிட்டு போயிடுவாங்க. கடல் கன்னி அவங்க அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்பாங்க. நான் இனி சொல்வார்த்தை கேட்பேன், நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்பா அப்படின்னு. கடல் ராஜ்யமே கடல் கன்னி திரும்பி வந்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நண்பர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி டான்ஸ் ஆடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிடுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம அப்பா அம்மா சொல்வார்த்தைய தட்டாம கேட்கணும். அடுத்த கதையில சந்திப்போம். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.